வேர்ல்ட் ஃபேமஸ் ஒரு ரெசிபி சரியா? இது பேர் உப்புமா. ஆனா நம்ம குடும்பத்துக்கே பிடிக்கும். அம்மா இட்ஸ் கால்ட் கிச்சடி. வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் பாப்பா. ஒரு கப்புக்கு 3.5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இது உப்பு எல்லாம் போட்டீங்களா? எதுவுமே போடல. கொஞ்சம் கொஞ்சமே வறுத்துக்கலாம். அது ரோஸ்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் வறுத்துட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்படி கோலம் போடுற மாதிரி இப்படி போட்டு பார்ப்பாங்க. கையில இருந்து ஃப்ளோ கரெக்டா வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே. அப்படி வந்ததுன்னா அதுல இருக்க அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போயிடும்ல. சோ அப்போ ஃப்ளோ அந்த ஃப்ரீ ஃப்ளோ நல்லா இருந்ததுன்னா வறுபட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சரியா? நெய் ஆப்ஷனல் தான், பட் நெய் நல்லா இருக்கும் ஃப்ளேவருக்காக போடுறோம். இது வந்து சோம்பு, கிராம்பு, பட்டை. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் போடுறேன். சரியா? ஓகே. எப்பயுமே பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டா நல்லா வெடிச்சு ஸ்மெல் வரணும். cashews is not needed actually. நம்ம கொஞ்சம் கொழுப்பு அதிகம் அத பண்ணுவோம். நெக்ஸ்ட் போடுற முதல் விஷயம் என்னன்னா பச்சை மிளகாய். To infuse the flavors. முக்கியமான விஷயம் ஆனியன். இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் சொல்றேன். உப்புமாக்கு ஆனியன் ஜாஸ்தி போட்டா உப்புமா வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். நான் நார்மலா 3 ஆனியன் போடுவேன். அது சரி, வெட்டினது நான் தானே. சோம்பேறித்தனம் வந்துட்டான். புதினா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நோ, ஆனா ஒரு கிக்கு ஆகாது. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. இது 3.5 டம்ளர் போட்டிருக்கேன். நார்மலா வெறும் உப்புமா பண்ணா 3 டம்ளர் போடும். இப்போ காய்கறி இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா போடுறேன். இது மெஷர் பண்ணி சுடு தண்ணி போட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. எடுத்து இப்படி கட் பண்ணா வெந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இதை சேர்த்துட்டு. ஏன் கேர்ஃபுல்லா பண்ணணும்? ஏன்னா டக்குன்னு கட்டி ஆயிடும். ஓகே. ரொம்ப வேகமா வேணா அடுப்புல இருந்து எடுத்துட்டு இது நல்லா இப்படி கிளறிட்டு, கிளறப்பவே அந்த தண்ணி எல்லாம் உள்ள சேவ் ஆயிடுச்சுல்ல, இதை இப்படி வச்சுட்டு டக்குன்னு மூடி போட்டணும். இந்த இடத்துல நீ புதினா இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். நீ வந்து புதினாவுக்கு எதிரி அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம அம்மா கொஞ்சம் கொத்தமல்லி இதை போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணா போறோம். அந்த சூட்லயே வந்து வெந்து இந்த கிச்சடியை தாண்டி என் பொண்ணுக்கு நான் வந்து சொல்ற அதே மெசேஜ் தான் என் பொண்ணு மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் சொல்றேன். ரொம்ப நேரம் கிச்சன்லயே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி நமக்கு நிறைய உலகத்துல நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளே பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதனால உங்களை நீங்க பாத்துக்கிறப்போ நீங்க உங்களோட ஃபேமிலியும் உங்க சுத்தி இருக்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்க. ஏன்னா நம்ம ஹாப்பியா இருந்தா அந்த உலகமே நமக்கு ஹாப்பியா தெரியும். நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் இந்த உலகமும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன்,